ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மேக்னஸ் கால்சன் கிளாசிக்கல் டோர்னமெண்ட் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இது வந்து தேப்பை செகமன் அண்ட் செஸ் டோர்னமெண்ட்டில் மேக்னஸ் கால்சனுக்கும் அர்ஜுன் எரிகேஸுக்கும் நடந்த ஒன் ஆஃப் த கேம் தான். இந்த கேமில் மேக்னஸ் வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் வந்து E4 வந்து கால்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இப்போ நைட் F3 இந்த இடத்துல நம்ம அர்ஜுன் எரிகேசி பார்த்தீங்கன்னா பெட்ரோஃப் டிஃபென்ஸ் போகிறாரு. நைட் F6. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நைட் எக்ஸ் E5 இப்போ வந்து D6 வந்து ப்ளே பண்ணுறாரு. D6க்கு அப்புறமா இந்த நைட்டை கிக் பண்ணுறாரு. இப்போ நைட் D3. ஸோ நைட் D3க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நைட் எக்ஸ் E4 இந்த இடத்துல இப்போ குயினை வெளியில் கொண்டு வராரு. இப்போ இந்த நைட்டுக்கு ஒரு அட்டாக்கு. இப்போ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய குயினை வெளியில் கொண்டு வராரு. ஸோ இந்த பின்னை வந்து அன்பின் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா நைட் F4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஓப்பனிங்லேயே என்னடா ப்ளே பண்ண பீஸே திரும்ப ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நைட் F4 உடைய ஐடியாவே பார்த்தீங்கன்னா நைட்டை வந்து நம்ம D5க்கு கொண்டு வரது தான். இந்த இடத்துல பிளாக் வந்து கேர்லெஸ்ஸாக வேற ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக நைட் D5 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் D5 மூலிமா குயினுக்கு அட்டாக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த C7 ஸ்கொயரையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லை இந்த ஒரு நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா குயின் வந்து ப்ரொடெக்ஷன் தரணும். ஸோ கண்டிப்பாக குயினால் இதை சமாளிக்க முடியாது. கேமே பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால் இதுக்கு கண்டிப்பாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா நைட் F6 ப்ளே பண்ணுறார். ஸோ நைட் F6 ப்ளே பண்ணி இந்த D5 ஸ்கொயரை வந்து சேஃப் கார்ட் பண்ணுறார். திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் வந்து அவருடைய இன்னொரு நைட்டை கொண்டு வந்து இந்த D5 ஸ்கொயரை வந்து டார்கெட் பண்ணுறாரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த D5 ஸ்கொயரில் ஒரு த்ரெட் இருக்குது. இப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறாருனா சிம்பிளாக அவருடைய இந்த சீப்பானை புஷ் பண்ணி இந்த ஸ்கொயரை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த ரெண்டு நைட் கிட்ட இருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ D4 வந்து ப்ளே பண்ணுறாரு. மேக்னஸ் சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இப்போ குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. குயின் டெக்ஸ் குயின், பிஷப் டெக்ஸ் குயின். ஸோ குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ பிஷப் F5 வந்து ப்ளே பண்ணுறாரு அர்ஜுன். ஸோ பிஷப் F5 ப்ளே பண்ணி இந்த C2 பானுக்கு வந்து அட்டாக்கு. இந்த பிஷப் வச்சு மேக்னஸ் வந்து பிளாக் பண்ணுறாரு. இப்போ இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்சும் ஆகுது. ஸோ இந்த நைட்டை வச்சு டேக் பண்ணிக்கிறாரு மேக்னஸ் கால்சன். நைட்டை வச்சு டேக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நைட் A6 ப்ளே பண்ணுறாரு அர்ஜுன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் நைட்டை வந்து கார்னரில் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் இந்த இடத்துல சிம்பிளாக நைட் எடுத்துகிட்டு வந்து D7ல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் நைட்டை வந்து இந்த C5 ஸ்கொயருக்கோ அப்படி இல்லைனா இந்த E5 ஸ்கொயருக்கோ கொண்டு வர முடியாது. ஏன்னா இங்கே ஒயிட்டுடைய பான் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் இப்போ நைட் A6 ப்ளே பண்ணி நெக்ஸ்ட் வந்து நைட் வந்து இந்த C7 ஸ்கொயருக்கும் வந்து போகலாம். இந்த இடத்துல மேக்னஸ் என்ன பண்ணுறாருனா F3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ F3க்கான இன்டென்ஷன் அவருடைய கிங்கை வந்து F2 ஸ்கொயரில் போகிறதுக்காக தான். இந்த இடத்துல மேக்னஸ் வந்து கேன்சல் பண்ண விரும்பல. இந்த கிங்கை இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக இந்த பானு கூட அவர் வந்து புஷ் பண்ணிக்கலாம். இப்போ அர்ஜுனும் என்ன பண்ணுறாருனா அவருடைய கிங்கை வந்து D7ல் போடுறாரு. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிங்கை வந்து மூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ மேக்னஸ் கால்சனும் பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து F2ல போடுறாரு. இந்த இடத்துல இப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறாருனா G6 வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த பிஷப் வந்து ஃபேன் கிட்ட பண்ண போகிறாரு. அண்ட் இப்போ என்ன நடக்குதுன்னா A4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல A4க்கு அப்புறமா இப்போ சிம்பிளாக பிஷப் G7 இப்போ வந்து பிஷப் D2. ஃபைனலாக மேக்னஸ் கால்சன் அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்ணி அவருடைய ரூக்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ H5 வந்து ப்ளே பண்ணுறாரு அர்ஜுன். ஸோ H5க்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த G4 மூவ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாரு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பொசிஷனும் இந்த இடத்துல இப்போ ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த இடத்துல இப்போ நைட் E2. ஸோ நைட் E2 மூலிமா மேக்னஸ் வந்து இந்த சீப்பானை வந்து இப்போ ஃப்ரீ பண்ணுறாரு. இப்போ பிஷப் H6க்கு அப்புறமா இந்த ஒரு பிஷப் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல மேக்னஸ் சிம்பிளாக இந்த பிஷப் வந்து டேக் பண்ணிக்கிறாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அர்ஜுனுடைய ரூக் வந்து இந்த H6 ஸ்கொயரில் வந்து கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ மேக்னஸ் என்ன பண்ணுறாருனா சிம்பிளாக B4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ B4க்கு அப்புறமா பாருங்கள் இந்த ரெண்டு பானையும் வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. இப்போ நைட் C7க்கு அப்புறமா இப்போ மேக்னஸ் வந்து ஃபர்தராக இந்த பானை இங்கே புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த பானை எடுத்துட்டா பெரிய தப்பாயிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பான் டெக்ஸ் பானு இப்போ திருப்பி நைட் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த நைட்டுக்கு நம்ம இந்த ரூக் மூலிமா ஒரு அட்டாக் தரலாம். இந்த நைட்டை வந்து உங்களால் சேஃப்கார்ட் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த பானை வச்சு சேஃப்கார்ட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த நைட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ரூக் எடுக்க முடியாது. ரூக் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ரூக் வந்து போயிடும். இதே இந்த ஒரு இடத்துல வந்து இந்த பானை வச்சு சேஃப்கார்ட் பண்ணாமல் நீங்கள் சப்போஸ் கிங்கை வச்சு சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக பான் மூலிமா ஒரு செக் தரலாம். நீங்கள் நைட்டை வச்சு எடுக்க முடியாது. இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த பான் மூலிமா இந்த ரெண்டு நைட்டுக்கும் டபுள் அட்டாக் வரும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் ஆக மொத்தத்தில் அர்ஜுனால் இந்த ஒரு பானை வந்து டேக் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல அர்ஜுன் என்ன பண்ணுறாருனா சிம்பிளாக அவருடைய ரூக்கை வந்து கரெக்டான பொசிஷனுக்கே கொண்டு வந்துடுறாரு. இப்போ வந்து ரூக் H8. ஸோ இதுக்கப்புறமா மேக்னஸ் பார்த்தீங்கன்னா C4 வந்து ப்ளே பண்ணுறாரு. அவருடைய பானை வந்து இப்போ புஷ் பண்ணிக்கிறார். ஸோ இந்த இடத்துல மேக்னஸோடைய பான்ஸ்லாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் பிளாக்கு கிட்டேயும் இந்த இடத்துல பான்ஸ் இருக்குது. பிளாக்காலையும் டிஃபெண்ட் பண்ண முடியும்.
இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் E6 வந்து ப்ளே பண்றாரு அர்ஜுன். ஸோ நைட் E6க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சிம்பிளா ரூக் ஏ B1. ஸோ ரூக் ஏ B1 ப்ளே பண்ணி இந்த B5ல ரூக்க போடுறார். சப்போஸ் இந்த ஃபைல் ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த ரூக்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல இப்ப C5 வந்து ப்ளே பண்றாரு அர்ஜுன். ஸோ C5க்கு அப்புறமா மேக்னஸ் ஆக்சுவலா என்ன பண்றாருன்னா, இந்த பான ஃபர்தரா புஷ் பண்றாரு. பட் இந்த இடத்துல மேக்னஸ் வந்து இந்த C5 பான வந்து எடுத்திருக்கலாம். ஸோ இந்த C5 பான எடுத்ததுக்கு அப்புறமா ஃபாலோ அப் எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நைட் டெக் C5, நைட் டெக் C5, பான் டெக் C5. இந்த இடத்துல திருப்பி பார்த்தீங்கன்னா, நைட்ட நம்ம அழகா C3ல போட்டுக்கலாம். ஸோ இந்த நைட்டுக்கு வந்து ஒரு அழகான ஸ்கோப் இருக்கு பாருங்க. ஸோ இந்த நைட்டால வந்து உள்ள வர முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, 2 இடத்துலயுமே ஒயிட்டுடைய பான் வந்து ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்ல, நம்ப இந்த 2 ரூக் மூலியமாவும் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஃபைலுக்கும் நம்ம வந்து கொண்டு வரலாம். கிங்கும் பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருக்கிறாரு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எட்ஜ் கிடைச்சிருக்கும் மேக்னஸ் கால்சனுக்கு. ஒண்ணும் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. பட் அந்த சின்ன எட்ஜே பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கால்சன் எண்ட் கேம்ல வந்து அவருக்கு ஃபேவரா டர்ன் பண்ணக்கூடியவர். ஓகேங்களா? ஸோ எனிவே ஆக்சுவலா போர்ட்ல வந்து இந்த C5 பான வந்து மேக்னஸ் வந்து எடுக்கல. மேக்னஸ் வந்து இந்த டி பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ டி பான புஷ் பண்ணி ஃபர்தரா இந்த நைட் அட்டாக் பண்றாரு. இப்ப நைட் பார்த்தீங்கன்னா, திரும்ப இந்த G7 ஸ்கொயருக்கு போறார். ஸோ நைட் G7க்கு அப்புறமா இப்ப ஃபர்தரா இந்த பான வந்து புஷ் பண்றார். ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மேக்னஸால பான் பிரேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் ஏ E8 ப்ளே பண்றாரு. ரூக் ஏ E8க்கு அப்புறமா இப்ப A6 ப்ளே பண்றார். ஸோ இந்த இடத்துல பிளாக்க பொறுத்த வரைக்குமே அர்ஜுன் வந்து இந்த பானை வந்து எடுக்கக்கூடாது. எடுத்துட்டா இந்த ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த B5ல இந்த ஒயிட்டோட ரூக் சூப்பரா இருக்கிறாரு. நீங்க என்னதான் இந்த ரூக்க சேலஞ்ச் பண்ணாலும் சிம்பிளா நைட் C3 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா இந்த ரூக் இங்க வந்துருவாரு. அண்ட் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் ஃபைல வச்சே மேக்னஸ் வந்து கேம் வந்து அப்படியே டர்ன் பண்ணிடுவாரு. ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால இந்த பானை வந்து எடுக்க முடியாது. ஸோ அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல இந்த பான் ஸ்ட்ரக்சர் அப்படியே க்ளோஸ் பண்றாரு. ஸோ ஆப்வியஸான ஒரு விஷயம் தான். ஏன்னா, நம்மளால பானை வந்து எடுத்தா நம்மளுக்கு நஷ்டம்னா, பான் ஸ்ட்ரக்சர நம்ம க்ளோஸ் பண்றது தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான விஷயம். ஸோ ஸ்டில் இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் C3 வந்து மேக்னஸ் ப்ளே பண்றார். ஸோ இந்த நைட்ட வந்து இம்ப்ரூவ் பண்றாரு. இந்த நைட்ட இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நைட் F5. ஸோ நைட் F5 யோட இன்டென்ஷனே நெக்ஸ்ட் நம்ம நைட்ட வந்து இந்த E3 ஸ்கொயருக்கு கொண்டு வந்து இந்த வீக்கான இந்த பான் இருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த C4 பான். ஸோ இந்த C4 பான் தான் வந்து பேஸான பான். இந்த பான நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம். பட் இந்த இடத்துல வந்து மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய H2க்கு எடுத்துட்டு வந்து இங்கே போடுறாரு. ஸோ இந்த ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்குறாரு. இப்போ அந்த நைட்ட நீங்க வந்து இந்த ஒரு E3 ஸ்கொயருக்கு இப்ப கொண்டு வர முடியாது. ஏன்னா, இங்க ரூக் இருக்கிறாரு இல்லையா? அதனால இப்ப அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட்ட D4 ஸ்கொயருக்கு கொண்டு வந்துடுறாரு. ஸோ நைட் D4க்கு அப்புறமா மேக்னஸ் இந்த இடத்துல அவருடைய H-பான வந்து புஷ் பண்றாரு. H4 வந்து ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல இப்ப நைட் C2. ஸோ நைட் C2 ப்ளே பண்ணி இந்த ரூக்க வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்க முடிவு பண்ணணும். பாசிவா இருக்கணுமா? இல்ல நம்ம வந்து ப்ராப்பரா ப்ளே பண்ணணுமான்ட்டு. இந்த இடத்துல நீங்க இந்த ரூக்க சேஃப்கார்ட் பண்றோம்னு நெனச்சுட்டு, ரூக்க வந்து இந்த C1 ஸ்கொயர்ல போட முடியாது. C1 ஸ்கொயர்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் A3 மூலியமா இந்த ரூக்குக்கு அட்டாக் அண்ட் இந்த C4ல இருக்கிற பானுக்கும் அட்டாக்கு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, பேஸ்ல இருக்கிற பான் போயிடுச்சுன்னா, மேக்னஸோடைய பான் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே வந்து ஃபால் ஆயிடும். ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, இந்த ரூக்க இப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. ரூக் டெக்ஸ் ரூக்கு, ரூக் டெக்ஸ் ரூக்கு. இப்ப ரூக் C1 ப்ளே பண்றாரு. இப்ப ரூக் C1க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு பானுக்கு வந்து புரொடெக்ஷன் தராரு. இந்த இடத்துல இப்ப அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, நைட் E3 ப்ளே பண்ணி இந்த C4 பானான இந்த வீக் பான். நான் எதுக்காக வீக் பான்னு சொல்றேன்னா, இந்த பான் தான் பார்த்தீங்கன்னா, பேஸான பான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பான நம்ம எடுத்துட்டோம்னா, மத்த எல்லா பான்ஸுமே ஒயிட்டுக்கு வந்து ஃபால் ஆயிடும். ஸோ இந்த ஒரு முக்கியமான பான இப்ப அட்டாக் பண்றாரு. இப்ப இந்த ரூக் C1ல போட்டதுக்கான விஷயம் உங்களுக்கு புரியும். இப்ப இந்த நைட்ட வந்து மேக்னஸ் ரிமூவ் பண்றாரு. நைட் D1 ப்ளே பண்ணி இந்த ஒரு ரூக்க வச்சு இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் தராரு. இந்த இடத்துல திருப்பி பார்த்தீங்கன்னா, நைட் வந்து ரிவர்ஸே போறாரு. திருப்பி மேக்னஸ் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல பான புஷ் பண்றாரு. ஏன்னா, இந்த H4 பான் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா? அதனால G பான வந்து புஷ் பண்ணி இந்த பான சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா, கிங் D8க்கு அப்புறமா திருப்பி நைட் C3. ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, ஓவராலா பொசிஷன் வந்து பான் ஸ்ட்ரக்சர் மூலியமா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 2 பேராலுமே எந்த விதத்திலயும் அவங்கவங்களுடைய கோட்டைக்குள்ள போகாத அளவுக்கு புரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இப்ப நைட் E3 திரும்ப ப்ளே பண்ணி இந்த C4 பான வந்து அட்டாக் பண்றாரு. திரும்ப மேக்னஸ் கால்சன் வந்து நைட் D1 ப்ளே பண்றாரு. ஸோ பொசிஷன் திருப்பி ரிப்பீட் ஆகுது. திருப்பி நைட் F5 ப்ளே பண்றாரு. திரும்ப நைட் C3. இப்ப திருப்பி அர்ஜுன் வந்து நைட் F5 ப்ளே பண்றாரு. திருப்பி மேக்னஸ் கால்சன் நைட் C3 ப்ளே பண்றாரு. இப்ப திருப்பி நைட் E3 மூலமா இந்த பானுக்கு அட்டாக். பட் இந்த முறை நைட்ட B2ல போட்டு இந்த பான சேஃப்கார்ட் பண்றாரு. மேபி அவர் பொசிஷன ரிப்பீட் பண்ண வேணாம்னு நெனச்சிருக்கலாம். பட் ஸ்டில் நைட் F5க்கு அப்புறமா இந்த ஒரு பொசிஷன் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு 3 டைம்ஸ். திருப்பி வந்து நைட் D3 ப்ளே பண்றார். ஸோ நைட் D3க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா,
இந்த பொசிஷன் வந்து 3 வாட்டி ரிப்பீட் ஆனதுனால ஆர்பிட்டர கூப்பிட்டு 2 பேருமே வந்து ட்ராக்கு அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கால்சனும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிளாசிக்கல் கேம் வந்து விளையாடுறாரு. ஆல்மோஸ்ட் அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு கிளாசிக்கல் கேம் வந்து விளையாண்டுருக்காரு. ஸோ அர்ஜுன் எரிகேசிய பொறுத்தவரைக்குமே ரொம்பவே ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு பொசிஷன கிரியேட் பண்ணக்கூடிய பிளேயர். ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான பொசிஷனுக்குள்ள போணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ அது மூலியமா அவர் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிச்சு வின் பண்ணணும்னு நினைக்கிறவரு. பட் இந்த ஒரு கேம பொறுத்தவரைக்குமே அவர் வந்து பெட்டர் ஆஃப் டிஃபென்ஸ வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆப்வியஸான ரீசன் தான். ஏன்னா, அவர் ஒண்ணு ப்ளே பண்றது மேக்னஸ் கால்சனோட அண்ட் அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு கிளாசிக்கல் செஸ் வந்து விளையாடுறாரு. ஸோ ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, 2 பேர்கிட்ட இருந்து ஒரு சாலிடான டிஃபென்ஸ். ஸோ இந்த கேம பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.